மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பதை சொல்லும். இன்றைக்கி நம்ம டே 51 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா, மார்னிங் பார்த்துடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். சரி, வாங்க முதல் கேள்விக்குள்ளே போகலாம். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள கதிரியக்க தனிமங்களின் எண்ணிக்கை. இதுவரை கண்டறியப்பட்டுள்ள கதிரியக்க தனிமங்களின் எண்ணிக்கை 28, 29, 30, 31. மொத்த தனிமங்கள் எத்தனை? 118 பார்த்துருப்போம். சரிங்களா, அதில் கதிரியக்க தனிமங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது 82க்கு மேலே இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 29 தனிமங்கள். சரிங்களா, 29 தனிமங்கள் என்னது இது வரைக்கும் கதிரியக்க தனிமங்களாக கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அணு எண் 82 விட குறைவான அணு எண் கொண்ட கதிரியக்க தனிமங்கள் எவை? நம்ம என்ன சொன்னோம்? அணு எண் 83க்கு மேலே இருக்கிறதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கதிரியக்கத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லி சொன்னோம் இயற்கையாகவே. பட் ஆனால் என்னது அணு எண் 82 எல்லாம் என்னது நம்ம ஏதாவது ஒரு செயற்கை தூண்டல் மூலமாக தான் அது வந்து கதிரியக்கத்தை வெளிப்படுத்த வைக்க முடியும்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அப்போ அது மாதிரியான தனிமங்கள் எதுன்னு கேட்குறாங்க. என்னது டெக்னீட்டியமா, புரோமித்தியமா, இரண்டுமா, எதுவும் இல்லையா? 82 விட. சரிங்களா, 82 விட குறைவான அணு எண் கொண்ட தனிமங்கள் கேட்குறாங்க. எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும். சரிங்களா, டெக்னீட்டியம், புரோமித்தியம் இரண்டுமே என்னதான் நமக்கு கதிரியக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தனிமங்கள். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி இரண்டும். இது ரெண்டும் என்னது அணு எண் வந்து பார்த்தோன்னா 82 விட குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது தாய் உட்கரு அணு சிதைவிற்கு உட்படும் பொழுது. சரிங்களா, என்ன சிதைவு? ஆல்ஃபா சிதைவு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சிதைவிற்கு உட்படும் போது அதன் அணு எண் மற்றும் நிறை எண்ணில் ஏற்படும் மாற்றம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 அதிகரிக்கும். அணு எண் 4 அதிகரிக்கும், நிறை எண் 2 அதிகரிக்கும். அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 குறையும். அணு எண் 2 அதிகரிக்கும், நிறை எண் 4 அதிகரிக்கும். ஆன்சர் என்ன? ஆல்ஃபா சிதைவுனா என்ன சொன்னோம் நம்ம? ஆல்ஃபா சிதைவுனா என்னது? ஹீலியம் உட்கரு எழுதுவோமா? 2He4ன்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா, இதுதான் என்னது நம்ம ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுத்துவோம். ஸோ அப்படி உட்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? இது அந்த அணுவில் பட்டு அதனுடைய என்னது அணு எண்ணில் வந்து பார்த்தோன்னா 2 குறைக்கும், நிறை எண்ணில் 4 குறைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? யுரேனியம் பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, யுரேனியம் வந்து தோரியம் மரத்தை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன? அணு எண்ணில் 2 குறையும், நிறை எண்ணில் 4 குறையும். ஆப்ஷன் சி வந்து என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா, அதாவது ஒரு உட்கருவானது ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படும் பொழுது அதனுடைய அணு எண்ணில் 2 குறையும், நிறை எண்ணில் 4 குறையும். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ராஞ்சன் என்பது டேஸ் மின்னூட்டங்களை 1 kg காற்றில் கதிரியக்க பொருளில் உண்டாக்கும். சரிங்களா, ஒரு கதிரியக்க பொருளை காற்றில் கதிரியக்க பொருளை ஒரு ராஞ்சன் அப்படிங்கிறது எவ்வளவு சிதைவை உண்டாக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது மின்னூட்டங்களை உண்டாக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 1.58 × 10⁻⁴ கூலுமா, 2.58 × 10⁻⁴ கூலுமா, 4.58 × 10⁻⁴ கூலுமா, 3.58 × 10⁻⁴ கூலுமா? ஆன்சர் ஆப்ஷன் பி 2.58 × 10⁻⁴ கூலும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ராஞ்சன் வெளிப்படுத்தக்கூடிய மின்னூட்டத்தின் அழகுன்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். காமா சிதைவின் போது அணு எண் மற்றும் நிறை எண்ணில் ஏற்படும் மாற்றம். காமா சிதைவின் போது அணு எண் மற்றும் நிறை எண்ணில் ஏற்படும் மாற்றம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 குறையும். அணு எண் மற்றும் நிறை எண் மாறாது. அணு எண் 2 அதிகரிக்கும், நிறை எண் 4 அதிகரிக்கும். அணு எண் 4 குறையும், நிறை எண் 2 குறையும். ஆன்சர் என்ன? காமா சிதைவு என்னன்னு சொன்னோம்? பீட்டா சிதைவு என்னன்னு பார்த்தோம்? அணு எண் மட்டும் என்னது 1 அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, இதுவே பீட்டா சிதைவு என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரானை தான் நம்ம பீட்டா சிதைவுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 1 மட்டும் இருக்கும். ஸோ -1 இருக்கும். அந்த பக்கம் போனால் என்னது அது வந்து பார்த்தோம்னா அதனுடைய அணு எண்ணில் வந்து 1 அதிகரிக்கும். சரிங்களா, ஸோ அப்போ பீட்டா சிதைவுனா 1 அதிகரிக்கும். காமான்னு என்ன பார்த்தோம்? அதில் இது எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்ன? அணு எண் மற்றும் நிறை எண் மாறாது. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளின் நிறை குறைவாக இருந்தால் டேஸ். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளின் நிறை குறைவாக இருந்தால் டேஸ். மீ மாறுநிலை நிறையா, குறை மாறுநிலை நிறையா, மாறுநிலை நிறையா, எதுவும் இல்லையா? மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளின் நிறை குறைவாக இருந்தால் என்னது? ஆன்சர்
ஆப்ஷன் பி குறை மாறுநிலை நிறை. சரிங்களா, சப்கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இது என்னது அதிகமாக இருந்தால், சரிங்களா, மாறுநிலையை விட பிளவு பொருளின் நிறை என்னது அதிகமாக இருந்தால் அது மீ மாறுநிலை நிறைன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, மாறுநிலை நிறைன்னு பார்த்தோம், அந்த பொருளானது பிளவுக்கு உட்படக்கூடிய நிறையின் அளவாக இருந்தால் என்னதான் அதுக்கு பேர் தான் என்னது மாறுநிலை நிறைன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டின் மதிப்பு. 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டின் மதிப்பு. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்மால் இ போடணும், கேபிட்டல் இ போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மால் இ எலக்ட்ரான் வோல்ட்டு இந்த ஸ்மால் ஈன்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்போ 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டோட மதிப்பு எவ்வளோவா இருக்க போகுது நமக்கு? ஆப்ஷன் பி 10⁶ எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா, ஸோ என்னது 1 மில்லியன்னா எவ்வளவு எம்னு போட போகிறோம். எம்னா என்னது 10⁶ எழுதுவோம். சரிங்களா, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்தக்கூடிய அணுக்கருவின் சராசரி ஆற்றல் எவ்வளோ பார்த்தோம்? 200 ஜூல்னு சொல்லி நம்ம 200 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்ட லிட்டில் பாய் அணுகுண்டில் பயன்படுத்தப்பட்ட தனிமம். சரிங்களா, டெக்டீனியமா, புளூட்டோனியமா, யுரேனியமா, தோரியமா? ஹிரோஷிமா நகரில் கேட்டிருக்காங்க. ஹிரோஷிமாவில் முதல்ல என்ன குண்டு வீசினாங்க? லிட்டில் பாய் வீசினாங்க. சரிங்களா, லிட்டில் பாயில் பயன்படுத்தப்பட்டது நமக்கு டெக்னீட்டியம். சரிங்களா, லிட்டில் பாய் என்னது நமக்கு டெக்னீட்டியம் பயன்படுத்தியிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தோன்னா நாகசாகியில் வீசப்பட்டது என்னது ஃபேட்மேன் அப்படிங்கிற அணுகுண்டு. சரிங்களா, ஃபேட்மேன் அப்படிங்கிற அணுகுண்டு வீசியிருப்பாங்க. ஸோ அதனுடைய உள்ளகமாக என்ன இருக்கும் நமக்கு? புளூட்டோனியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, புளூட்டோனியம் என்னது ஃபேட்மேன் என்னது புளூட்டோனியமானது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் என்னப்போ லிட்டில் பாய்னா நம்ம என்ன பார்த்தோம்? டெக்னீட்டியம். சரிங்களா, அடுத்தது ஒரு வினாடியில் சூரியனிலிருந்து கதிரியக்கமாக வெளிப்படும் ஆற்றல். ஒரு வினாடியில் சூரியனிலிருந்து கதிரியக்கமாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளவு? 3.8 × 10⁻24 ஜூலா, 3.8 × 10⁻22 ஜூலா, 3.8 × 10⁻26 ஜூலா, 3.8 × 10⁻28 ஜூலா? இது ரொம்ப ஈஸி. என்ன அது ஆன்சரு? ஆப்ஷன் சி 3.8 × 10⁻26 ஜூல். சரிங்களா, அடுத்த 10வது கொஸ்டின் பாருங்கள். தோல் புற்றுநோயை கண்டறிய உதவும் கதிரியக்க தனிமம். சோடியம் 24, அயோடின் 131, தோரியம் 32, கோபால்ட் வந்து 60. இது வந்து பாஸ்பரஸ். சரிங்களா, டி கிடையாது, பி. ஏன்னா டீங்கிறது ஒரு கதிரியக்க தனிமமே இல்லை. என்னது இது வந்து பாஸ்பரஸ் 32. சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்ன? சோடியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் நம்ம. இதை வந்து இதய துடிப்பை சீரக வச்சிருக்க பயன்படும் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து அயோடின் 131ங்கிறது நம்மளுடைய தைராய்டை குணப்படுத்தக்கூடிய. சரிங்களா, என்னது முன்கழுத்து குழலை நோய்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து என்னது தைராய்டு உற்பத்தியை சீராக வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிறதுக்கு நமக்கு அயோடின் 131 வயசோட வெப்ப பயன்படுத்துவோம். சரிங்களா, முன்கழுத்து குழலை நோய் நீக்கிறதுக்கு நமக்கு என்னது இந்த அயோடின் 131 பயன்படுத்துவோம். சரிங்களா, இது என்னது பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவோம்? தோல் நோய் சிகிச்சையில் நம்ம பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். சரிங்களா, நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தோல் புற்றுநோய். அப்போ தோல் புற்றுநோய் என்ன தான் இருக்க போகுது? கோபால்ட் 60. சரிங்களா, ஸோ கோபால்ட் 60 தான் என்னது நமக்கு தோல் புற்றுநோயை கண்டறியக்கூடிய கதிரியக்க தனிமமாக இருக்க போகுது. சரிங்களா, இன்னொன்று என்ன பார்த்தோம்? நம்ம தங்கம் பார்த்துருப்போம். சரிங்களா, தங்கம் எவ்வளவு? 198 அதனுடைய நிறைன்னு பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ தங்கம் 198 நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? தோல் புற்றுநோயை கண்டறிய உதவும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் தங்கமும் நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, இன்றைக்கான வினாடி வினா முடிஞ்சு. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.